அடிச்சாலும் இந்த நெல் ரகங்களை அசைக்க முடியாது, அடிச்சு கூறும் கல்லூரி மாணவி. சொத்தையாக இருப்பவரை கூட பலசாலியாக்கும் இரத்தசாலி நெல் ரகம். மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி என 20 வகையான அழிந்து வரும் அரிய வகை நெல் ரகங்களை பயிரிட்டு அசத்தி வரும் நெல் ஜெயராமன் வழியில் கல்லூரி மாணவி. நம்ம ரத்தசாலி அரிசி வந்து பயிரிட்டு இருக்கோம். தஞ்சை மாவட்டம் பொய்யுண்டார் கோட்டை கிராமத்தை சேர்ந்த தவச்செல்வன் என்பவரது மகள் யாழினி. நெல் ஜெயராமன் வழியில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுவதையே அவர்களது குடும்பத்தினர் கடந்த பல ஆண்டுகளாக செய்து வரும் நிலையில் கல்லூரி மாணவி யாழினியும் அவர்களையே பின்பற்றி வருகிறாராம். முக்கியமாக தமிழகத்தின் பாரம்பரிய நெல் ரகங்களான அரிதிலும் அரிய வகையான பூங்காறு, தூய மல்லி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி உள்ளிட்ட 21 வகையான நெல் ரகங்களை பயிரிட்டு வேளாண் செய்து வருகிறார் அந்த மாணவி. முக்கியமாக அவற்றிற்கு இயற்கை உரங்களான மண்புழு உரம், மாட்டு சாணம், பஞ்சகாவியம், தயிர் உள்ளிட்ட உரங்களையே அவற்றிற்கு பயன்படுத்துவதால் அது மனிதனுக்கு மிகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கிறது. புயலை தாங்கி நிற்கக்கூடிய இந்த வகை நெல் ரகங்கள் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடியது. நோயுற்றவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கும் இந்த நெல் ரகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் விவசாயியும் கல்லூரி மாணவியுமான யாழினி கூறும் நிலையில் அந்த மாணவிக்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். வணக்கம், என் பேர் வந்து யாழினி தவச்செல்வன். நான் வந்து இப்போ பிஎஸ்சி என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறேன். நாங்கள் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயம் 8 ஆண்டுகளாக பண்ணுறதுனால பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயிரிட்டு வரோம். அதில் வந்து இந்த வருடம் வந்து நம்ம ரத்தசாலி அரிசி வந்து பயிரிட்டு இருக்கோம். அந்த ரத்தசாலி அரிசி அதோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்னா, இந்த ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும், ரத்த சோகை, ரத்த விருத்தி, அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இதில் எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, அப்பா வந்து 8 வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அதில் உள்ள ஈர்ப்பு ஏற்பட்டு நானும் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். என் அம்மா வந்து நெல் ஜெயராமன் அவர்கள் வழியில் வந்து பயணிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரோம். இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு செயற்கை உரமும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் தான் வந்து பண்ணியிருக்கோம். இயற்கை உரங்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, இந்த பசுந்தாள் உரம், சனப்பு, தக்கப்பூண்டு அதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அடி உரமாகவும் வந்து வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த அரிசியாக மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டு பொருளாகவும் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா, இந்த கொழுக்கட்டை, வேற வந்து இடியாப்பம், அந்த மாதிரி அதிரசம், இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டு பொருளாகவும் வந்து பயன்படுத்தலாம். மக்களிடையே வந்து இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.